அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 1 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் பிலோ 49 அதுக்கான ப்ரூஃப் இந்த வீடியோவில் பார்க்கலாம். யார் யாரெல்லாம் சிபிடி 2 எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அண்ட் தென் சென்னை வேகன்சிஸ் எவ்வளோ, பெங்களூர் வேகன்சிஸ் எவ்வளோ, அண்ட் தென் டோட்டல் வேலிட் அப்ளிகேஷன் எவ்வளோ ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, அண்ட் தென் டோட்டல் வேகன்சிஸ் என்டிபிசி வேகன்சிஸ் எவ்வளோ வித் பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கால்குலேஷனோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் அவர் ஃபேஸ்புக் அண்ட் டெலிகிராம் குரூப் மீன்ஸ் லிங்க்ஸ் ஆர் அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் அப்டேட் நியூஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் இப்போ சென்னையில் வேலிட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 9,32,000 அப்ளிகேஷன்ஸ், வேலிட் அப்ளிகேஷன்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இதில் அப்ராக்சிமேஷனாக வந்து பார்த்தா அப்படின்னா அட்டனன்ஸ் 55% நான் கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். இதில் எப்பயுமே வந்து பார்த்தோன்னா இதில் கொரோனா ரீசன், அப்புறம் இன்னொன்று இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. அதனால் நிறைய பேர் எக்ஸாமே எழுதலை. அரௌண்ட் அட்டனன்ஸ் வந்து பார்த்தோன்னா 55% தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகேங்களா, அது ஒரு ஜோன்லாம், ஒரு சில ஜோன்லாம் அட்டனன்ஸ் இவ்வளோ ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை ஜோனில் வந்து பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 55% எடுத்து அட்டனன்ஸ் வச்சு நான் போட்டிருக்கேன் இந்த கால்குலேஷன். பாருங்கள், இதில் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக ரிஜிஸ்டர் ஆனது என்ன அப்படின்னா 9,32,000 ரிஜிஸ்டர் ஆன அப்ளிகேஷன் சென்னை ஜோனுக்கு. பட் அட்டனன்ஸ் இதில் 55% பார்த்தோம் அப்படின்னா 5,12,000 மெம்பர்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, இது அப்ளை பண்ணவங்க, இது எக்ஸாம் எழுதனவங்க 55%. சென்னை ஜோனுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருந்தது? 2,694 வேகன்சிஸ். இப்போ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வேகன்சிஸ் எடுக்கிறது அப்படின்னா 1:20 ரேஷியோவில் தான் உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட், தட் இஸ் சிபிடி 2 ரவுண்டுக்கு எக்ஸாம் எடுப்பாங்க. ஓகேங்களா, இதில் 20 ரேஷியோ போட்டோம் அப்படின்னா 1:20 போட்டோம் அப்படின்னா 2,694 × 20 போட்டால் அரௌண்ட் 53,000 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. சிபிடி 2 எக்ஸாமில் 53,000 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பேர்த்துக்கு 10 பேர் போட்டி போடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஜென்ரல் அசெப்ஷன் வச்சு நான் கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஒரு சில ஜோனுக்குலாம் வந்து பார்த்தோன்னா அட்டனன்ஸ் எவ்வளோ ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சென்னை ஜோனுக்கு வந்து பார்த்தோன்னா நான் அப்ராக்சிமேட்னா 55% அட்டனன்ஸ் வச்சு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு சென்னை ஜோனுக்கு வேகன்சிஸ் எவ்வளோ? 2,694. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இம்பார்ட்டன்ட் நியூஸ் இதில் டிஸ்கஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது பெங்களூர் ஜோன். பெங்களூர் ஜோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வேகன்சிஸ், அதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அப்ளிகேஷன் எத்தனை அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு? 8,35,000 ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இதில் அட்டனன்ஸ் 55% போட்டாங்கன்னா உங்களுக்கு 4,59,000 ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க, வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் வேகன்சிஸ் எவ்வளோ? 2,470. இதில் 1:20 ரேஷியோ அப்படின்னா 49,000 இதில் வந்து என்ன பண்ணுவாங்க? செலக்ட் பண்ணுவாங்க. 49,000 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒருத்தர் அப்படின்னா உங்களுக்கு 9 பேர் போட்டி போடுவாங்க, அந்த மாதிரி. ஓகேங்களா சார், நீங்கள் ஏங்க சார் சென்னை ஜோன் எடுத்திருக்கீங்க, பெங்களூர் ஜோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்பவுமே வந்து பார்த்தோன்னா பெங்களூர் ஜோனில் கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியாக வரும். சென்னை ஜோன் கம்பேர் பண்ணும்போது பெங்களூர் ஜோன் கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே திருவனந்தபுரம் ஜோன் எடுத்துக்கோங்க. சென்னை ஜோனோட திருவனந்தபுரம் ஜோன் வந்து கட் ஆஃப் மார்க் அதிகமாக வரும். ஓகேங்களா, இப்போ இதில் 8,35,000 மெம்பர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல, இதில் வந்து பார்த்தா 2.5 lakhs மெம்பர் தான் பெங்களூர் ஜோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. நான் அது வந்து ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தோன்னா பெங்களூர் ஸ்டேட்காரங்க ஒன்லி 2.5 lakhs மெம்பர் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ரிமைனிங் 6.5 lakh வந்து பார்த்தோன்னா அதர் ஸ்டேட் பீப்புள். பெங்களூர்காரங்களே 2.5 லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் 6.5 லட்சம் பேர் வந்து பார்த்தோம்னா அதர் ஸ்டேட் பீப்புள் அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் தமிழ்நாடு பீப்புள். சென்னைக்கு இருக்கீங்க தமிழ்நாடுக்காரங்களும் பெங்களூருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, திருவனந்தபுரமும் பெங்களூருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆந்திரா ஸ்டேட்காரங்களும் பெங்களூருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பெங்களூர் ஜோனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா பெங்களூருக்கு எப்பவுமே கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியாக வரும். ஓகேங்களா, ஸோ அதனால் பெங்களூரில் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த தடவை பார்த்தோன்னா சென்னை அண்டு பெங்களூர், அதனால தான் நான் 2 இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுலேயும் வந்து பார்த்தோன்னா இது 9.3, இது 9.5 வருது. பார்க்கலாம். டோட்டலாக உங்களுக்கு வேலிட் அப்ளிகேஷன் எவ்வளோ ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா 1,25,00,000, அதாவது 1,25,88,000 பேர்
வேலிட் அப்ளிகேஷன். ஓகேங்களா, இதுலேயும் வந்து பார்த்தோன்னா 55% பக்கமாக தான் அட்டெண்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுலேயே ஃபில்டர் பண்ணால் இன்னும் ரொம்ப கம்மியாக வரும். டோட்டலாக உங்களுக்கு வேகன்சிஸ் எவ்வளோ ஆர்ஆர்பி என்டிபிசி வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க 35,277 வேகன்சிஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்தோம்னா குரூப் டியை கம்பேர் பண்ணும்போது என்டிபிசிக்கு அப்ளை பண்ணவங்க அதிகம். ஓகேங்களா, பட் என்டிபிசி போஸ்டிங் கம்மி, குரூப் டி வந்து போஸ்டிங் அதிகம். அது நமக்கு அட்வான்டேஜ் தான். இது பாருங்க 2016 என்டிபிசி கட் ஆஃப் மார்க் பாருங்க. சென்னை ஜோனுக்கு எவ்வளோ வச்சுருக்காங்க கட் ஆஃப் மார்க்? யூஆர் கேட்டகரி 72, திருவனந்தபுரம் 79, டோட்டலாக 7 மார்க் டிஃப்ரென்ஸ் வருது. பட் இங்கே பாருங்கள் பெங்களூர் ஜோன் பாருங்கள் 64. இந்த 64 எங்கே இருக்குது, 72 எங்கே இருக்குது? அரவுண்ட் 8 மார்க் டிஃப்ரெண்ட் வருது. சென்னைக்கும் பெங்களூருக்கும் 8 மார்க் டிஃப்ரென்ஸ் வருது. இது வந்து ப்ரீவியஸ் 2016 கட் ஆஃப் மார்க். இங்கே பாருங்கள் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வருது? 79 கட் ஆஃப் மார்க் வருது. இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, திருவனந்தபுரம், ஆந்திரா அண்ட் தென் சென்னை மீன்ஸ் தமிழ்நாடு பீப்புள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பெங்களூர் ஜோன் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா சென்னை மட்டும் தான் அப்ளை பண்ணுவாங்க. பட் பெங்களூர் ஜோனில் கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியாக வரும். வேணா பாருங்கள், இது இயர் பை இயர் வரதான். பட் இந்த இயர் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் காம்படிஷன், நிறைய பேர் இந்த டெக்னிக்கல் தெரிஞ்சு நிறைய பேர் இப்போ பெங்களூருக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் பார்த்தோமே, சென்னை ஜோனுக்கு 9 lakh மெம்பர் அப்ளை பண்ணியிருக்காங்க, பெங்களூர் ஜோனுக்கு 8 lakh மெம்பர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் ஈக்குவல் காம்படிஷன் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் கட் ஆஃப் மார்க் 2016. 2021 அதாவது ஆர்ஆர்பி என்டிபிசி 2019 இதில் வந்து பார்த்தா அப்படின்னா கட் ஆஃப் மார்க் இந்த கட் ஆஃப் மாதிரி வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்கேன். எதன் அடிப்படையில் நான் இந்த கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த எல்லா கால்குலேஷன் டிபெண்ட் பண்ணி தான் நான் இந்த கட் ஆஃப் மார்க் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், சென்னை ஜோனுக்கு நீங்கள் யூஆர் கம்யூனிட்டியாக இருந்தால் அப்படின்னா 56 to 59 கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு ஃபிக்ஸ் கொடுப்பாங்க. சார் எல்லாருமே 60+ சொல்கிறாங்க, 70+ சொல்கிறாங்க, நீங்கள் என்னங்க சார் யூஆர் கம்யூனிட்டிக்கு 56 சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக பாருங்கள், இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். எல்லாமே கால்குலேஷன் பண்ணி அப்சர்வ் பண்ணி தான் அட்டெண்டன்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த கால்குலேஷன் நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த கட் ஆஃப் மார்க்கு, இந்த எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் மார்க்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஓபிசி கம்யூனிட்டி யார் இருக்கீங்களோ அப்படின்னா அவங்களுக்கு 49 to 53 கட் ஆஃப் மார்க் வரும். நீங்கள் 45+ மார்க் நீங்கள் எடுத்தாலே நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சார் நான் ஃபஸ்ட் ரவுண்டு பாஸ் பண்ணுவேன்னா இல்லையான்னு தெரியல, பாஸ் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் செகண்ட் ரவுண்ட் படிக்க ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அது ரொம்ப பேட் ஹேபிட். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் 45+ மார்க் இருக்குது அப்படின்னா, என் கையில் 45+ மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்கள் யூஆர் கம்யூனிட்டியாக நீங்கள் 53+ மார்க் இருக்கா, படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எஸ்சி/எஸ்டி கம்யூனிட்டியாக 43 மார்க் இருந்தால் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களோட மார்க் 43 மார்க் இருக்குது அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா செகண்ட் ரவுண்டில் தான் காம்படிஷன் அதிகம். ஓகேங்களா, பட் இந்த சான்ஸ் விட்டுட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல சான்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா எக்ஸாமே எழுதலை 2 வருஷம். இதுக்கு என்ன ரீசனா, கொரோனா. இன்னொன்று வந்து பார்த்தா அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு நிறைய பேர் நிறைய ஃபீல்டில் போயிட்டாங்க. ஓகேங்களா, அதனால் காம்படிஷன் ரொம்ப கம்மி. இந்த தடவை இந்த வந்து நல்ல சான்ஸ், இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. CBT 2 எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்னிலே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு என்றைக்குமே இது பண்ணாதீங்க. இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு வந்தது அப்படின்னா இந்த ரேஞ்சு உங்கள் என்ன கம்யூனிட்டி என்ன இதில் இருக்கீங்களோ அது பார்த்துருங்க. சார் என்னங்க சார் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே யூஆர் கம்யூனிட்டிக்கு ஈக்குவலாக சொல்லுவாங்க, நீங்கள் என்னென்னா 46 49 சொல்கிறீங்க. எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வந்து பார்த்தோன்னா எஸ்சி கம்யூனிட்டி ரெண்டும் ஒரே இதே போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் 2019 தான் அந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணாங்க, அந்த பில் பாஸ் பண்ணாங்க, February month தான் பாஸ் பண்ணாங்க. அந்த டைமில் தான் உங்களுக்கு இந்த 3 நோட்டிஃபிகேஷன் வந்தது. தட் மீன்ஸ் RRBJE, NTPC அண்டு குரூப் டி எக்ஸாம். இந்த 3 எக்ஸாமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த டைமில் ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய பேர் பார்த்தோம்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் அந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா இந்த கட் ஆஃப் மார்க் வரும். ஓபிசி கம்யூனிட்டியோட யூஆர் கம்யூனிட்டியோட உங்களுக்கு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் கம்யூனிட்டிக்கு கட் ஆஃப் மார்க் ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். நீங்கள் இந்த அடிப்படையில் ஏன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஆனால் அப்ளை பண்ணீங்க ரொம்ப கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில். ஸோ உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது, இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. CBT 2 எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அதே மாதிரி எஸ்டி கம்யூனிட்டி இந்த பெங்களூர் ஜோன் அண்ட் தென் சென்னை ஜோன் யார் யாருக்கு என்ன இது அப்படியோ பார்த்துக்கோங்க. கன்ஃபார்மாக இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. CBT 2
ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. கட் ஆஃப் மார்க் ரொம்ப 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 கம்மியாக தான் வரும். என்ன ரீசன் அப்படின்னா அட்டெண்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா 55%. அது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா 2016 பேப்பரை கம்பேர் பண்ணும்போது 2021 என்டிபிசி பேப்பர் வந்து பார்த்தோன்னா லிட்டில் பிட் டிஃபிகல்ட். இது ஈஸி டு மாடரேட் இருக்குது அப்படின்னா இது வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவலில் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் யார் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுனாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் ஈஸி டு மாடரேட் லெவலில் இருந்தது. ரிமைனிங் இருக்கிற எல்லா பேட்சுக்குமே மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவலில் தான் இருந்தது கொஸ்டின். ஸோ இது ஒரு காரணம், இது ஒரு காரணம். இந்த 2 ரீசன்னால உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும், பார்த்துக்கோங்க. அண்ட் தென் கம்பேரிஷன். இப்போ நம்ம ஒன்று எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது 10 வேகன்சியாக இருந்தாலும் சரி, 100 வேகன்சி இருந்தாலும் சரி, வேகன்சிஸ் பார்த்து படிக்காதீங்க. கண்டிப்பாக நமக்குன்னு கவர்மெண்ட் எக்ஸாம் தான் வாங்கணும்னு முடிவாயிடுச்சு. ஸோ அதுக்கு அங்கே ட்ரை பண்ணுங்கள். அது 10 வேகன்சி இருந்தாலும் அந்த 10 வேகன்சிஸ் நாம் எடுக்கிறதான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. CBT 2 எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதில் தான் காம்படிஷன் வரும். ஈஸியாக பாஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். CBT 2 எக்ஸாம் படிக்கிறதுனால ஒன்றும் வேஸ்ட் ஆகிட்டு போகாது. CBT 2 படித்தாலுமே அது குரூப் டி எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆர் அதர்வைஸ் நெக்ஸ்ட் அப்கமிங் வர எக்ஸாமுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிப்பு என்றைக்குமே வீணாகாது. அதே மாதிரி ரா மார்க்ஸ், நார்மலைசேஷன் மார்க்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து பார்த்தோம்னா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா நார்மலைசேஷன் மார்க் ரொம்ப கம்மியாக வரும். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தது அப்படின்னா நார்மலைசேஷன் மார்க் கம்மியாக வரும். கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட் லெவலில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நார்மலைசேஷன் மார்க் அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ ரா மார்க்கும் நார்மலைசேஷன் மார்க் இதுதான் டிஃப்ரெண்ட்டு. மெயினாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? உங்கள் கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிட்டதுனால நீங்கள் எவ்வளோ மார்க் ரா மார்க் எடுக்கிறீங்கன்னு கால்குலேட் பண்ணுங்கள். உங்கள் பேட்ச் டிஃபிகல்ட் லெவலில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நார்மலைசேஷன் மார்க் ரொம்ப அதிகமாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வீக் பேட்சில் வந்து நான் எடுக்கிறேன். எனக்கு வந்து 52 மார்க் அப்படின்னா எனக்கு நார்மலைசேஷன் மார்க் வந்து பார்த்தோன்னா 54, 55 இந்த ரேஞ்ச் வரலாம். எனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவலில் இருக்கு. நான் பிப்ரவரி மந்த் எழுதுனேன். கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவலில் இருந்தது. இந்த அதே ரா மார்க் 52 தான். பட் என்னோட நார்மலைசேஷன் மார்க் வந்து பார்த்தோன்னா 56, 57 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ நார்மலைசேஷன் மார்க் டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப் மார்க் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வேகன்சிஸ் இதில் வந்து பார்த்தா அப்படின்னா இது 12th குவாலிஃபிகேஷன். இது வந்து பார்த்தோன்னா டிகிரி ஹோல்டர். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தா அப்படின்னா இன்னொன்று பார்க்கணும். இங்கே ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அண்ட் தென் டிக்கெட் கிளர்க், டைப்பிஸ்ட். இந்த டைப்பிஸ்ட்லாம் வந்து பார்த்தோன்னா 3 ரவுண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியாக வரும். ஏன் அப்படின்னா இவங்களை ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது 3வது ரவுண்டு வரைக்கும் ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு இப்போ டிஎன்பிசி மாதிரி தான். இப்போ கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தோன்னா யார் டைப்பிஸ்ட் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் கம்மியாக வரும். ஓகேங்களா? சில இதுலேயும் டைப்பிஸ்ட்டுக்கு இருக்குது. இவங்களுக்குலாம் 3 ரவுண்டு அப்படின்னா இவங்க 3 ரவுண்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியாக வைப்பாங்க. அதிகம் பேர்த்தை எடுப்பாங்க ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. மித்தபடி யார் யாரெல்லாம் இந்த டைப்பிஸ்ட் 2 ரவுண்டு எக்ஸாம் வச்சு அப்ளை பண்ணீங்களோ அவங்களுக்குலாம் கட் ஆஃப் மார்க் அதிகமாக வரும். கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க் சேஞ்ச் ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரி கட் ஆஃப் மார்க் கம்மியாக வரும். இந்த கேட்டகரிக்கு கட் ஆஃப் மார்க் அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க் சேஞ்சஸ் ஆகும். ஸோ டோட்டல் கிராண்ட் டோட்டல் எவ்வளோ பாருங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோஸில் NTPC 2 எக்ஸாமுக்கு என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக், எப்படி படிக்கலாம், ஸ்டடி மெத்தடாலஜி நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட் நியூஸ், அப்டேட் கொஸ்டின்ஸ் அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு. நம்ம ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ரயில்வே DFCCIL எக்ஸாமுக்கு யார் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோ பாருங்கள். 5 to 7 கொஸ்டின் கேரண்டியாக 5 to 7 கொஸ்டின் இந்த ஒரு வீடியோலேருந்து வரும், பாருங்கள். அண்ட் தென் வீடியோ சீரியஸ் லான்ச் பண்ணிகிட்ருக்கு. RRC குரூப் டி எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, NTPC எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறீங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வீடியோ சீரிஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு, பாருங்கள். அண்ட் தென் NCERT புக் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எல்லா வீடியோவிலையும் சொல்லுவேன் NCERT புக் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. பட் அதில் தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நான் 2 வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம்.
70 to 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் இப்போ உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க குரூப் டி எக்ஸாம் அப்படின்னா அதில் 16 to 70 கொஸ்டின்ஸ் நீங்கள் இந்த என்சிஆர்டி புக்கில் இருந்து எதிர்பார்க்கலாம். நாட் ஓன்லி குரூப் டி எக்ஸாம் இன்க்ளூடிங் என்டிபிசி எக்ஸாம் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம். அண்ட் தென் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதில் ஆசிட் அண்ட் பேஸ் சால்ட் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருந்து தான் அந்த கொஸ்டின்ஸ் வரும். அது என்னால் ஷியூராக சொல்ல முடியும். இந்த வீடியோவில் இருந்து மட்டும்தான் இந்த ஆசிட் பேஸ் சால்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கு, போய் பாருங்கள். அண்ட் தென் ஜென்ரல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஆல் ஸ்கீம்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதை போய் பார்க்காதீங்க, போய் பாருங்கள். நேஷ்னல் பார்க்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, ஓகேங்களா? ஸோ அதை டிபெண்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கு. கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு. சிபிடி 2 எக்ஸாமுக்கு படிக்காதீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிக்காதீங்க, இன்றைக்கே இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக பாஸ் பண்ணலாம். மித்த இதை குரூப் டி எக்ஸாம் அண்ட் தென் என்டிபிசி இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த தடவை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட் மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ அதனால் இந்த தடவை சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சி. தேங்க்யூ.